மகாராஷ்டிராவில் விரைவு ரயிலில் தீப்பற்றியதாக வதந்தி பரவியதை அடுத்து பயணிகள் அச்சமடைந்து கீழே இறங்கிய போது அடுத்த தண்டவாளத்தில் எதிர் திசையில் வந்த மற்றொரு விரைவு ரயில் மோதி 13 பயணிகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த கோர சம்பவத்தின் பின்னணி என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். மகாராஷ்டிரா மாநிலம் ஜல்கான் மாவட்டத்தில் புஷ்பக் எக்ஸ்பிரஸ் ரயில் வந்து கொண்டிருந்தது. அப்போது ரயில் பெட்டிகளில் தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக பயணிகள் அச்சமடைந்தனர். இதனால் தாங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று கருதி அபாயச் சங்கிலியை பிடித்து இழுத்து ரயிலை நிறுத்தியுள்ளனர். இதையடுத்து பயணிகள் பலரும் கீழே இறங்கி அருகிலிருந்த தண்டவாளத்தை கடக்க முற்பட்டனர். அப்போது அந்த வழித்தடத்தில் அதிவேகமாக வந்த கர்நாடகா எக்ஸ்பிரஸ் ரயில் அவர்கள் மீது மோதியது. இதில் பயணிகள் பலரும் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த விபத்து பரண்டா ரயில் நிலையம் அருகே நடந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது ரயில்வே அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர். போலீசாரும் ஆம்புலன்ஸுகளும் மீட்பு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். உடல்கள் ஆங்காங்கே சிதறி கிடந்ததால் அருகிலுள்ள கிராம மக்கள் விரைந்து வந்து மீட்பு பணியில் உதவிகளை செய்துள்ளனர். இது தொடர்பான புகைப்படங்களும் வீடியோக்களும் வெளியாகி பதற வைத்துள்ளது. கை கால்களில் ரத்தம் வழிந்தும் கால்களை இழந்து கதறும் பெண்ணும் என மிகவும் கொடூரமாக காணப்படுகிறது. இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சந்தேகத்தின் பேரில் ரயிலை நிறுத்தி கீழே இறங்கி சென்றதால் இந்த விபரீதம் ஏற்பட்டுள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஆனால் புஷ்பக் எக்ஸ்பிரஸ் ரயிலில் தீ விபத்து எதுவும் ஏற்படவில்லை என்று கூறப்படுகிறது. ரயில்வே வழித்தடத்தில் பயணிகள் நடந்து வருவதால் அவ்வழித்தடத்தில் இயக்கப்பட்ட புஷ்பக் ரயில் மெதுவாக இயக்க பிரேக் பிடிக்கப்பட்டதாகவும் அப்போது ஏற்பட்ட சிறு தீப்பொறியை பார்த்து ரயிலில் தீப்பற்றியதாக வதந்தி பரவி உள்ளது. இதன் காரணமாக பயணி ஒருவர் அபாயச் சங்கிலியை பிடித்து இழுத்ததால் ரயில் நிறுத்தப்பட்டதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த ரயில் விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13ஆக அதிகரித்துள்ளது. மேலும் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதால் அவர்கள் அனைவரும் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் என்ற அச்சம் நிலவுகிறது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ள நிலையில் ரயில்வே தரப்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு 1,50,000 ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். காயமடைந்தோருக்கான சிகிச்சை செலவை மாநில அரசே ஏற்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.